துரோகம் பின்னர் வெளிவந்த உண்மை. மதுரைக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் அர்ஜுனும் நந்தினியும் வாழ்ந்தனர். காதலித்து திருமணம் செய்து கொண்ட அவர்கள் வாழ்க்கை அனைவருக்கும் பொறாமையாக இருந்தது. அர்ஜுன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தான். நந்தினி வீட்டை கவனித்தாள். திருமணமாகி 5 வருடங்களாகியும் குழந்தை இல்லாதது மட்டுமே அவர்களின் குறையாக இருந்தது. ஒரு நாள் நமக்கும் குழந்தை பிறக்கும் என்று நந்தினி தினமும் நம்பிக்கையுடன் கூறுவாள். அர்ஜுன் சிரித்தபடி, நீ இருந்தால் போதும், வேறு எதுவும் வேண்டாம் என்பான். ஆனால் வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒரு நாள் அர்ஜுனுக்கு சென்னைக்கு மாற்றுப்பணி கிடைத்தது. நல்ல சம்பளம், உயர்ந்த பதவி. இருவரும் சென்னைக்கு குடிபெயர்ந்தனர். புதிய நகரம், புதிய வாழ்க்கை. அதே நிறுவனத்தில் வேலை பார்த்த மீரா என்ற பெண் அர்ஜுனுடன் அடிக்கடி பேச ஆரம்பித்தாள். ஆரம்பத்தில் அலுவலக விஷயங்கள் மட்டுமே, பிறகு நட்பு அதிகரித்தது. இதை நந்தினி கவனித்தாலும் கணவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையால் எதையும் கேட்கவில்லை. ஒரு மாலை அர்ஜுனின் மொபைல் தொடர்ந்து ஒலித்தது. அவன் குளியல் அறையில் இருந்தான். மொபைலை எடுத்த நந்தினி திரையில் தெரிந்த பெயரை பார்த்தாள். மீரா. அவள் கைகள் நடுங்கின. அழைப்பை எடுக்கவில்லை. சில நொடிகளில் ஒரு குறுஞ்செய்தி வந்தது. நேற்று இரவு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மீண்டும் எப்பொழுது சந்திப்போம்? அந்த ஒரு வரி நந்தினியின் உலகமே சிதறிப்போனது. அர்ஜுன் வெளியே வந்ததும் அவள் அமைதியாக போனை அவனிடம் கொடுத்தாள். இது என்ன என்று மட்டும் கேட்டாள். அர்ஜுன் முகம் வெளியேறியது. நான் விளக்குகின்றேன் என்றான். விளக்கம் வேண்டாம். அந்த இரவு முழுவதும் இருவரும் பேசவில்லை. மறுநாள் நந்தினி ஒரு கடிதம் மட்டும் எழுதி வைத்து வீட்டை விட்டு வெளியேறினாள். நம்பிக்கை உடைந்த பிறகு அந்த வீட்டில் நான் வாழ முடியாது. இனி என்னை தேட வேண்டாம். அர்ஜுன் வீட்டுக்கு வந்தபொழுது அந்த கடிதத்தை பார்த்து உடனே அவளை தேட ஆரம்பித்தான். ஆனால் நந்தினி எங்கே சென்றாள் என்று யாருக்கும் தெரியவில்லை. அதே நேரத்தில் மீரா அர்ஜுனிடம் வந்து, இனி யாரும் நம்மை பிரிக்க முடியாது என்று சிரித்தாள். அந்த சிரிப்பை பார்த்த அர்ஜுன் கோபமாக, நீ செய்த காரியம் என்ன தெரியுமா என்று கத்தினான். மீரா அதிர்ச்சி அடைந்தாள். என்ன சொல்றீங்க? நேற்று என் போனில் வந்த அந்த மெசேஜ், அதை யாரும் அனுப்பியதில்லை. அதை அனுப்ப சொன்னது நீதானே? மீராவின் முகத்தில் சிரிப்பு மறைந்தது. ஆனால் அடுத்த நொடியில் அவள் சொன்ன ஒரு உண்மை அர்ஜுனின் உயிரையே உலுக்கியது. அந்த மெசேஜ் நான் அனுப்பல, உங்க நெருங்கிய நண்பன் விக்ரம் தான் அனுப்ப சொன்னான். உங்க வாழ்க்கையை அழிக்க அவன் பல மாதங்களாக திட்டம் போட்டிருக்கின்றான். அர்ஜுன் அதிர்ச்சியில் உறைந்தான். மீரா சொன்ன வார்த்தைகள் அர்ஜுனின் மனதை அதிர்ச்சியில் ஆழ்த்தின. விக்ரமா? அவன் ஏன் இப்படி செய்வான்? மீரா அமைதியாக தனது மொபைலை எடுத்தாள். விக்ரம் அனுப்பியிருந்த அனைத்து வாட்ஸ்அப் உரையாடல்களையும் காட்டினாள். அதில் அர்ஜுனும் நந்தினியும் பிரிந்தால்தான் எனக்கு வழி கிடைக்கும், அந்த மெசேஜை அனுப்பு, அவர்கள் வாழ்க்கை தானாகவே சிதறும் என்று இருந்தது. அதை பார்த்த அர்ஜுனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் ஒரு பொய்யான மெசேஜ் தனது குடும்பத்தை உடைத்து விட்டது. உடனே நந்தினியை தேடத் தொடங்கினான். 3 மாதங்கள் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் ஒரு சிறிய நகரத்தில் உள்ள பெண்கள் இல்லத்தில் நந்தினி இருப்பதாக தகவல் கிடைத்தது. அவன் அங்கே ஓடி சென்றான். அவளை பார்த்தவுடன் பேச முடியாமல் நின்றான். நந்தினி அமைதியாக திரும்பி பார்த்தாள். இப்போ எதுக்கு வந்திருக்கிறீங்க? அர்ஜுன் தன்னுடைய மொபைலை அவளிடம் கொடுத்தான். அதில் விக்ரமின் ஒப்புதல் குரல் பதிவிருந்தது. நான் தான் எல்லாம் செய்தேன். அர்ஜுனுக்கு எந்த தவறும் இல்லை. நந்தினியை நான் விரும்பினேன். அதனால்தான் அவர்கள் பிரியணும் என்று நினைத்தேன். அந்த குரலை கேட்ட நந்தினி அதிர்ச்சியில் உறைந்தாள். அவள் மெதுவாக அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். நான் உங்களை நம்பாமல் போயிட்டேன், மன்னிச்சிடுங்க. அர்ஜுன் அவளின் கண்ணீரை துடைத்து, கணவன் மனைவி வாழ்க்கையில் காதல் மட்டும் போதாது, ஒருவரை ஒருவர் கேட்டு உண்மையை அறியும் பொறுமையும் வேண்டும் என்றான். சில நாட்களுக்கு பிறகு விக்ரம் கைது செய்யப்பட்டான். போலி ஆதாரங்கள் உருவாக்கி குடும்பத்தை சீரழிக்க முயன்ற குற்றத்திற்காக நீதிமன்றம் அவனுக்கு தண்டனை வழங்கியது. 1 வருடம் கழித்து அர்ஜுனும் நந்தினியும் மீண்டும் புதிய வாழ்க்கையை தொடங்கினர். அவர்களின் வீட்டில் ஒரு பெண் குழந்தையின் சிரிப்பு ஒலித்தது. அந்த குழந்தைக்கு அவர்கள் நம்பிக்கை என்ற பெயர் வைத்தனர். ஏனெனில் ஒரு குடும்பத்தை அழிப்பது சந்தேகம், ஒரு குடும்பத்தை காப்பது நம்பிக்கை. யாருக்கெல்லாம் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோ இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.